ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 26வது தசகம் 9வது 10வது ஸ்லோகங்களை பார்ப்போம். இதோடு இந்த தசகம் நிறைவு பெறுகிறது. இப்படி இருக்குது ஸ்லோகம். அஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன திருத்வா சக்ரேடத்வம் நக்ரவர்யம் வ்யதாரீஹி கந்தர்வ அஸ்மின் முக்தசாபே சஹஸ்தி त्वत् சாரூப்யம் பிராப்ய தேதீப்யதே ஸ்ம. அஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன திருத்வா சக்ரேடத்வம் நக்ரவர்யம் வ்யதாரீஹி கந்தர்வம் அஸ்மின் முக்தசாபே சஹஸ்தி त्वत् சாரூப்யம் பிராப்ய தேதிப்யதே ஸ்ம. தம் அஸ்தீந்திரியம், அந்த கஜேந்திரனை. அஸ்தீந்திரியம் மீன் த லீடர் ஆஃப் தி யானை கூட்டத்துக்கு தலைவன்கிறத அப்படி எழுதுகிறார். அந்த கஜேந்திரனை ஹஸ்தபத்மேன, உனது தாமரை போன்ற கைகளால், திருத்வா அணைத்து கொண்டு, சர்வ திருத்வான தாங்கிறதுன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் மேலே திருத்வான்னு அணைத்து கொண்டுன்னு வச்சுக்கலாம். அணைத்து கொண்டு துவம் நீ சக்ரேண சக்ராயுதத்தால் நக்ர வர்யம் வலிமை வாய்ந்த முதலையை விதாரீகி பிளந்தாய். விதாரிணான்னு ஒரு திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உழுபவன் அர்த்தம், பிளக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வியதாரீகி பிளந்தாய். அஸ்மின் இந்த கந்தர்வே முதலை வடிவில் இருந்த கந்தர்வனும் சாபே தனது சாபத்திலிருந்து முக்த விடுதலை ஆனான். சஹஸ்தி அந்த கஜேந்திரன் त्वत् சாரூப்யம் பிராப்ய உன்னை ஒத்த ரூபத்தை பெற்று, பெருமாள் எப்படி இருந்தாரோ அப்படி ஆகிட்டான், பெற்று தே தீப்யதே ஸ்ம தீபம் போல் பிரகாசித்தான். அர்த்தமாக தான் நினைக்கிறேன். மொத்தமாக அப்படி அர்த்தம் முடிஞ்சால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த கஜேந்திரனை உனது தாமரை போன்ற கைகளால் அணைத்து கொண்டு நீ சக்கராயுதத்தால் வலிமை மிக்க முதலையை பிளந்தாய். இந்த முதலை வடிவில் இருந்த கந்தர்வனும் தன் சாபத்திலிருந்து விடுதலையானான். அந்த கஜேந்திரன் உன்னை ஒத்த ரூபத்தை பெற்று தீபம் போல் பிரகாசித்தான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மொத்தமான அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ with your lotus hands caught hold of that elephant king and cut asunder the powerful crocodile with your discus. The crocodile was thus released from the curse of the sage Devala and got back his Gandharva form. The elephant was by you then endowed with a brilliant form similar to yours. The elephant got the form similar to your form. That is the meaning of it. So let us see what are the words matching with this. Hastapadmena means the lotus like your hand. Astindram, Gajendran, the king of the elephant. Dritva means actually caressing will be a better word. So just he caressed or he just embraced the elephant, like that we can. Then chakrena, with your discus. Tvam, you chakravargyam vyadarihi, you have broken, you have killed or destroyed the crocodile. Gandharve asmin muktashape. See, this crocodile was nothing but the cursed form of a Gandharva. So he has been relieved of the curse and he became Gandharva again. It is written like Gandharve asmin muktashape sahasti. That Gajendran also
Tvatsarupyam prapya. He had the similar looks of yours or similar form of yours, and de deepyate, and he was shining, he was visible, like that you can understand. So this is let us read the sloka now. Astindram tat hastapadmena dhrutva chakrenatvam nakravaryam vyadharihi गंधर्वे अस्मिन् भुक्तशापे सहस्ति त्वत् सारूप्यं प्राप्य देदीप्यते स्म देदीप्यते. He was shining like a deep, like shining like a lamp, like that you can understand. Now let us see the 10th sloka of this dashakam. एतत् वृत्तं त्वां च मां च प्रगेयो गायेत् सः अयं भूयसे श्रेयसे स्यात् इति युक्त्वा येन तेन सार्धं गतः त्वं दृष्ण्यं विष्णोः पाहि वातालये च एतत् वृत्तं त्वां च मां च प्रगेयो गायेत् सः अयं भूयसे श्रेयसे स्यात् इति युक्त्वा येनं तेन सार्धं गतः त्वं धिष्ण्यं विष्णो पाहि वातालये च. ஏதத் விருத்தம், இந்த கஜேந்திர மோட்ச விருத்தத்தையும் ஆர் விருத்தாந்தத்தையும், இந்த ஈவெண்ட்டையும் இந்த சம்பவத்தையும், துவாம் ச கஜேந்திரனான உன்னையும், மாம் ச என்னையும், பிரகே விடியற்காலையில் யோ எவர் காயேத்து பாடுகிறாரோ, சஹா அவர், அயம் ஸ்ரேயசே இந்த பேற்றைன்னா கஜேந்திரனுக்கு கிடைத்த பேற்றைன்னு புரியும், பேற்றை பூயசே சியாது அடைகிறார். இது இவ்வாறாக ஏனம் கஜேந்திரனிடம் உக்த்வா சொல்லிவிட்டு, தேன சார்த்தம் அவனோடு கூட, துவம் உம்முடைய திஷ்ணியம் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு கதா கிளம்பி போனாய். விஷ்ணுவே பாதாலயேச குருவாயூரப்பனே பாகி அடியோங்களை காத்தருள். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். படிக்கலாம் நினைக்கிற மீனிங். இந்த கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தையும் கஜேந்திரனான உன்னையும் என்னையும் விடியற்காலையில் எவர் பாடுகிறாரோ, புகழ்ந்து பாடுகிறாரோ, அவர் இந்த பேற்றை கஜேந்திரனுக்கு கிடைத்த பேற்றை அடைகிறார். இதி என்று கஜேந்திரனிடம் சொல்லிவிட்டு, அவனோடு கூட உனது இருப்பிடமான வைகுண்டத்திற்கு கிளம்பி போனாய். விஷ்ணுவே குருவாயூர் அப்பனே அடியோங்களை காத்தருள். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். He who praises you and me with the recital of these incidents will attain liberation. O Vishnu, you said this to him and then along with him, the himgardu Gajendran, him and then along with him departed to your abode Vaikunta. O Lord of Guruvayur, may you be pleased to protect me. இதான் இங்கிலீஷில் அர்த்தம். என்னென்னலாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதான் ஏதத் விருத்தம், திஸ் கஜேந்திர மோக்ஷ இன்சிடெண்ட், துவாம் ச கஜேந்திரன், மாம் ச மீ ஆல்சோ. ஸோ இன் ப்ரைஸ் ஆஃப் all this prage in the early hours of the day, yo who gayet, who sings or recalls, saha that person, ayam bhuyesa, whatever boon Gajendra got, that is ayam bhuyesa ayam shreyesa, he will get the same things as Gajendra
Bhuyase means they are blessed with. Syat, Bhuyesa Syat. They are blessed with the same thing which Gajendra was blessed. And that is the meaning of the first two lines. Adavadhu, this incident of Gajendra Moksha, Gajendra and myself. A person who sings in praise of all this will get similar status like that of Gajendra. Like that we can understand. Then Iti Yuktva, like that Swami is telling. Iti Yuktva, telling this, Yenam, Iti Yuktva Yenam. Yenam means to Gajendra telling all these things. Tena Sadham, with Gajendra, Sadhamna along with. Gataha Tvam Dishnyam, you reached your place of abode. You reach your place of residence. That is Vaikunta. Vishnu is addressing Vishnu. And Vatala Pahi, you protect me. Vatala is a Guruvayurappa. This is the meaning of this sloka. Let us read the sloka. Etat vrittam tvam cha maham cha prageyo गायेत सह अयम भूयसे श्रेयसे स्यात् इति युक्त्वा येनं तेन साद्धं गतः त्वं धिष्ण्यं विष्णो पाहि वातालयेच वातालय ईश वातालय मीन्स गुरुवायु श्रीमते रामानुजाय नमः.